ஹோட்டல்ஸ்க்கு போனா வத்த குழம்புக்காகவே மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க நெறைய பேர் கண்டிப்பா இருப்பீங்க. அந்த வத்த குழம்ப இனிமேல் நீங்க ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிடணும்னு இல்லங்க. நம்ம வீட்லயே சூப்பரா செய்யலாம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்பலாம் நீங்க மெனக்கெடவே தேவையில்ல. வீட்ல காய்கறி இல்லாத நேரத்துக்குலாம் கண்டிப்பா வத்த குழம்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நீங்க சைட் டிஷ் கூட பெருசாலாம் ரெடி பண்ண வேணாங்க. முட்டை ஆம்லெட்டே போதும். அப்படி இல்லன்னா அப்பளம் கூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி இருக்கு. அத வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். ஒரு மண் சட்டி காய வச்சுக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில செஞ்சா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிட்டு, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அத வதக்கி விடுங்க. பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே 1, 2 ஸ்ட்ராண்ட் அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு பொரிய விடுங்க. அது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த ஒரு 15லிருந்து 20 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயும் சொல்றது தாங்க, கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு தூளுப்பு யூஸ் பண்ணாதீங்க. அதில் நிறைய கலப்படம் இருக்கு. வெங்காயம் நல்லா முருகி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வேற எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் தக்காளி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட புளி தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி ஆட் பண்ண கையோடு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணாலும் அது கரெக்டாக தெரியாது. ஸோ நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வெந்து வந்ததுக்கப்புறமா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெள்ளைத்துண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழம்பு சிம்மரில் வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காய் வத்தலை ஆட் பண்ணிக்கோங்க. வத்தலை இந்த மாதிரி எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதை குழம்புல சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சுண்டைக்காய் நல்லா அந்த மசாலாலாம் இறங்கிடும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.